வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்போது கடவுள் இருக்கிறான் என்ற முடிவுக்கு வந்த பிறகு உலகத்தை நம்ம பார்க்கிறோம். கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதர்கள் கடவுள் எத்தனை வேண்டாலும் இருக்கலாம் என்ற நிலையில் தான் கடவுளை ரொம்ப விரிவாக விசாலமாக்கி வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். உலகத்தில் கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுடைய கணக்கு எடுத்து பார்த்தா 10,000க்கு 1 என்ற விகிதத்தில் தான் இருக்குது. கடவுளே இல்லைங்கிற உங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 10,000 பேருக்கு ஒருத்தன் தான் இல்லைங்கிறான். இந்த வீதாச்சார கணக்குப்படி பார்த்தோம்னு சொன்னா அப்ப 10,000 பேருக்கு 9,999 பேர் இருக்குங்கிறாங்க. ஆனா இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள்ல எல்லாருமே இருக்குங்கிறாங்க. இந்த எண்ணிக்கையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா மறுப்பாளர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அந்த மறுப்பாளர்கள் ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையில் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தவொடனே திடீர்னு அவங்க நம்பிக்கையாளராக மாறி போயிடுவாங்க. ஒரு 30 வயசு வரைக்கும் தான் அதெல்லாம் பேசுவாங்க. 35, 40 ஆன உடனே அவங்களே சில விஷயங்களை ஆட்பட்ட உடனே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, கடவுள் இல்லாம நடக்காதுன்னு சொல்லிட்டு மாறி போயிடுறாங்க. அதனால இந்த எண்ணிக்கை ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருக்கு, ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவுல எண்ணிக்கை. அதனால அதை கழிச்சிட்டு பார்த்தோம்னு சொன்னா கடவுள் இருக்கிறான் என்று நம்பக்கூடியவர்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 80% மக்கள், உலகத்தில் 80% மக்கள் கடவுளுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கிறவே இல்லை. முஸ்லிம்கள்லையும் சொல்றேன், முஸ்லிம் பெயர் தாங்கிகள்லையும் சொல்றேன். அப்ப கடவுள்னு சொன்னா அது நேரம் எவ்வளவு நாள் இருக்கலாம், அதனால என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கடவுள்ங்கிறவன் 100% ஒருத்தனா இருக்கணும். கடவுளுக்கு ஏராளமான பண்புகள் இருக்கின்றன. கடவுள்னு சொன்னா ஒரு ஆளா இருந்தா கூட அவனிடத்தில் ஏராளமான பண்புகள் இருக்கின்றன. படைக்கிற பண்பு அவங்கிட்ட இருக்குது, காக்கிற பண்பு அவங்கிட்ட இருக்குது, அழிக்கிற பண்பு அவங்கிட்ட இருக்குது, கண்காணிக்கிற பண்பு அவங்கிட்ட இருக்குது, கோபப்படுற பண்பு அவங்கிட்ட இருக்குது, அருள் பொழியக்கூடிய பண்பு அவங்கிட்ட இருக்குது, அடக்கி ஆளுகிற பண்பு அவங்கிட்ட இருக்குது, நியாய தீர்ப்பு நாள்ல விசாரிக்கிற பண்பு அதிகாரம் அவங்கிட்ட இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் வழங்கக்கூடியது அவங்கிட்ட இருக்குது. இப்படி உலகத்துக்கு மனிதனுக்கு தேவையானவைகளை எல்லாம் பராமரித்தல், மனிதனை பராமரிக்கிற ரப்புங்கிற தன்மை அவங்கிட்ட இருக்குது. இப்படி எந்த ஒரு தன்மையிலையும் ஒருத்தனா இருக்க முடியும். இந்த தன்மைக்கு ஒருத்தன், அதுக்கு ஒருத்தன், இதுக்கு ஒருத்தன் அப்படின்னு இருக்க முடியாது. எல்லா வகையிலையும் கடவுளை எத்தனை வகையில நீங்க ஆய்வு பண்ணாலும் சரி, கடவுள்ங்கிற நிலையில ஒரே ஒருத்தன் தான் உலகத்துக்கு இருக்க முடியும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய தெளிவான பிரகடனம். இத எல்லா மனுஷனுடைய மனசாட்சி ஒத்துக்கிறதான் செய்யுது. பல கடவுளை வணங்குறவன் கூட மேடைகள்ல ஒன்றே குலம்ங்கிறான், ஒருவனே தேவன்கிறான். பல கடவுளை அவன் நம்புறான், வாழ்க்கையில பல கடவுளை கும்பிடுறான். அவனே கூட அவனை அறியாம என்ன பண்றான்னு கேட்டா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதை அப்துல் காதர் இப்ராஹிம் சொல்றது இல்ல, ஒரு ராமசாமி சொல்றான். எப்படி சொல்றான்? ஒன்றே குலம், மனித குலம் பூரா ஒரு குலம் தான், ஜாதி இல்லைங்கிறான். ஒருவனே தேவன், தேவன்னா கடவுள், கடவுள் ஒருத்தன் தான். அப்ப அவனுடைய உள் அடி மனசுல கூட கடவுள்ங்கிறவன் ஒருத்தன் தான் இருக்குன்னு உள்ள இருக்குது. வெளியில அவனுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது ஏராளமான கடவுள்களை அவன் உருவாக்கி கொள்றான். இந்த கடவுள்கள் நிறைய உருவாக்குறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதன் முளைக்கணும். கடவுள் நிறைய உற்பத்தி பண்றான், அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கடவுளுக்கு வேற மனுஷன் வேறன்னு இவன் விளங்கல. இவன் எப்படி கடவுளை நம்புறான்னு கேட்டா நம்புன உடனே நம்மள மாதிரியே ஒரு ஸ்டேஜில் வச்சுதான் கடவுளை நம்புறான். இப்ப நமக்கு எத்தனை வேலையை செய்ய முடியும்? நம்மளுக்கு குறிப்பிட்ட ஒரு வேலை, 2 வேலை, 2 பொறுப்பை சுமந்துக்கலாம். அம்புட்டு பொறுப்பை நானே செய்யறேன்னு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. பெரிய ஒரு நாட்டை கட்டி ஆளக்கூடிய சக்தி படைத்த ஒரு சர்வாதிகாரியா இருந்தா கூட அவன் ஒரு இலாக்கா பிரிச்சு, நீ கல்வியை நீ பாத்துக்க, விவசாயத்தை நீ பாத்துக்க, மருத்துவத்தை நீ பாத்துக்க, இதை நீ பாத்துக்க, அதை நான் பாத்துக்க, ராணுவத்தை நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு இலாக்காக்களை பிரிச்சு ஒருத்தனுக்கு முடியாது. பல விஷயங்கள் இருக்கும் பொழுது பலவிதமான அதிகாரங்களை பிரிச்சு கொடுத்தா தான் அது ஒழுங்காக நடக்கும். ஒரு கடையே வச்சிருக்கிறான், முதலாளியே கல்லாவோட உட்காந்து காசு வாங்கி போட்டுக்கிட்டு, அவனே பட்டணமும் முடிச்சு கொடுத்துக்கிட்டு, அவனே கொள்முதலுக்கும் போய்கிட்டு, அவனே செய்ய முடியுமா? முடியாது. அப்ப ஒரு கடையை நிர்வகிக்கிறதா இருந்தா கூட, ஒரே ஒரு பெட்டி கடையா இருந்தா கூட துணைக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. பெரிய கடையா போச்சுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் அதிகமாக வேண்டி இருக்கு. அப்ப மனுஷன் என்ன செய்யறான்? கடவுளை நம்பின உடனே கடவுளை தனியா அவன் நம்ப மாட்டேங்கிறான், நமக்கு அப்பாற்பட்டவர் நினைக்க மாட்டேங்கிறான். எப்படி நினைக்கிறான்? சரி கடவுள் சரிதான், அம்புட்டுல அவர் பார்க்க முடியுமா? அப்ப என்ன பண்றது? கடவுள் நிறைய செக்ஷனை பிரிச்சுதான் ஆகணும், ஒரு கடவுள் இருந்து இந்த உலகம் இயங்க முடியாது அவன் நினைக்கிறான்.
எப்படி ஒரு மனுஷன் இருந்துட்டு பெரிய நிறுவனத்தை நடத்த முடியாதோ, ஆயிரக்கணக்கான பேர் உதவி இருந்தா தான் பெரிய நிறுவனங்களை தொழிற்சாலை நடத்த முடியுமோ, அப்ப இது எவ்வளவு பிரம்மாண்டமான உலகம், இதை இயக்குறதுக்கு ஒருத்தன் போதுமா, பத்தாது அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் நிறைய கடவுள் உண்டாகுது. கடவுள்ங்கிறவன் நம்மளை விட எல்லா வகையிலையும் தனிச்சவன், எல்லா வகையிலையும் மேம்பட்டவன், அவனுக்கு எதுவுமே லேசானது அப்படின்னு நம்பி விட்டார்களே. ஆனால் 2 கடவுள் நம்ப மாட்டான், 3 கடவுள் நம்ப மாட்டான். நீங்க கூட பாருங்களேன், ஒரு சாரார எடுத்து பாத்தீங்கன்னா 3 கடவுளுமாங்க. முக்கியமான பிரதான கடவுள் எத்தனை? 3 பேரு. அது எதுக்குப்பா 3 பேரு? காப்பாத்துறதுங்க ஒரு முக்கியமான இலாக்கா. இந்த காப்பாத்துற இலாக்காவை தனியா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கணும். எத்தனையோ விபத்துகள் வரும், புயல் வரும், மழை வரும், வெள்ளம் வரும், அதுல எல்லாம் மக்களுக்கு நோய் வரும், நொடி வரும், இது போர் வரும், இதுல எல்லாம் மக்களுக்கு இடைஞ்சல் வரும். இந்த காப்பாத்துற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தர் தனியா இருக்கிறார், காப்பவர், அவர் தனி. இன்னொருத்தருடைய வேலை என்ன? எல்லாத்தையும் காப்பாத்திட்டே இருந்தா உலகம் தாங்குமா? கொஞ்சத்தை காலி பண்ண வேணும்ல, அப்ப அவர் அழிக்கிறவர். இன்னொருத்தர் என்ன செய்வாரு? அழிக்கிற வேலை. எது எதுக்கு டைம் முடியுதோ டக்கு டக்குன்னு அதை முடிச்சு ஃபைல க்ளோஸ் பண்றதுக்குன்னு அதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அவர் காக்கிற கடவுள் இவர் அழிக்கிற கடவுள். இன்னொருத்தர் என்ன? காக்கிறது இருக்குது, அழிக்கிறது, அழிஞ்சு போச்சுன்னா ஒண்ணுமெல்லாம் போயிருமே, புதுசா படைச்சுக்கிட்டு இருக்கணுமா, கொஞ்சத்தை சில புது புது வரவுகள் வேணுமே, அவர் படைக்கிறவர். அவர் படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், காக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை நீங்க பாக்குறீங்க. பிரதானமா காப்பாத்துறதுக்கு அவர் செக்ஷன் வேலை, அது ஒண்ணுதான். இவருக்கு அழிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை, இவருக்கு படைக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்னு சொன்னா இவங்க எதுக்கு இந்த முடிவுக்கு வந்தா? என்ன ஒரு பக்கம் ஒரு படைக்கு வர அழிக்கு வர முடியுமா? அவருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இதான் மனசுல என்ன தோன்றிச்சு? அவரே காக்குற வேலையும் பார்த்துக்கிட்டு, அவரை அழிக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு, அவரை படைக்கிற வேலையும் பார்த்து சரியா வருமா? நிறைவா இருக்குமா? குறை வந்துரும்ல. அப்படி பிரிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா சரியா வரும்ல. இப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. இந்த எண்ணத்தினாலதான் 3 கடவுள் ஆயிப்போச்சு ஒருத்தனுக்கு. இன்னொருத்தன் பார்த்தான் இதனால ஒரு 3 கடவுள். இன்னொருத்தன் என்ன தெரியுமா? 3 போங்கடா, என்ன 3? அந்த 3 பேர் 3 கடவுள் இருக்கிறாங்கல்ல, அந்த 3 கடவுளுக்கு பொண்டாட்டி இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு பிள்ளைலாம் இருக்க மாட்டாங்களா? மாமா மச்சான் இருக்க மாட்டானா? அது 3 பேரை சார்ந்து அது ஒரு 30-40 வந்துடும். 3 கடவுளை சார்ந்து அந்த 3 கடவுளுக்கு 3 பொண்டாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு ஆளுக்கு 5-5 பிள்ளை இருப்பாங்க, அது ஒரு 15. அந்த மாமா மச்சான் அது இருந்து ஒரு கணக்கு எடுத்தோம்னா அது ஒரு பரக்கத்தா வந்துரும்ல இவன். அப்ப இதனால என்ன செய்யுது? கடவுளுக்கு மகன், கடவுளுக்கு பேரன், கடவுளுக்கு அண்ணன், கடவுளுக்கு தம்பி, கடவுளுக்கு மாமா, கடவுளுக்கு மச்சான், கடவுளுக்கு பொண்ணு கொடுத்தவன், இதெல்லாம் அப்படி சேர்த்தா பாட்டுக்கு அது ஒரு கணக்கு வழக்கெல்லாம் போயிடுது. கடவுள் இதனால அதிகமாகுது. இது ஒரு பக்கம். இன்னொருத்த என்ன பண்றான்? அவன் தன்னை தனி, அதாவது தனி ஜாதி நினைச்சுக்கிறான், தனி இனம்னு நினைச்சுக்கிட்டு. இப்ப தமிழகத்தில் எடுத்துக்கலாம், தமிழனுக்கு தனி கடவுளுங்கிறான். கடவுள்னா என்ன விலங்கு அப்படி சொல்லுவானா? கடவுள்னா மொத்த உலகத்தையும் எவன் படைச்சான் அவன் தான் கடவுள். தமிழன் ஒருத்தனை போய் தனி ஒரு இனமும் இல்ல, தனிவா படைக்கப்பட்டதும் கிடையாது. எல்லாம் ஒரு தாய் தந்தையிலிருந்து பல்கி பெருகின ஒரு இனம் தான். இவன் என்ன செஞ்சான்? தமிழன்கிறவனுக்கு தமிழ் கடவுள், மலையாளிக்கு மலையாள கடவுள், கன்னடத்துக்காரனுக்கு கன்னடத்து கடவுள், இப்படின்னு சொல்லி பிரதேசங்கள் வாரியாக அந்தந்த பிரதேசத்தை கவனிக்கிறது தான் என்ன. கடவுள் இவ்வளவு பெரும்பாண்டமான உலகத்தை கவனிக்க முடியுமா? என்னடா இது மாநிலம், மாவட்டம், ஜில்லான்னு வச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க நிர்வாகம் பண்றீங்க. இப்படித்தான் கடவுளும் பண்ணுவாரு. இப்படி ஒரே நாடு ஒரே உலகம் அப்படி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு பார்த்து என்ன பண்றான்? எப்படி இந்தியாவுக்கு ஒரு 33 மாநிலங்கள் முதலமைச்சர் இருக்காங்களோ அதே மாதிரி என்ன செய்யறாரு? 33 கடவுள் இருப்பாரு. அந்த 33 கடவுளும் ஆளுக்கு ஒரு மாநிலத்தை செய்வாங்க, நிர்வகிச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு மட்டுமே மாநில வாரியா, மொழி வாரியாக ரூபா நோட்டில் போட்டு அத்தனை கடவுள், அத்தனை மொழிக்கு அத்தனை கடவுளை உண்டாக்கிட்டான். அப்புறமா தான் அவன் மொழியால் மட்டும் மனுஷன் பிரிஞ்சு கிடக்கல, சாதிங்கிற பேர்ல பிரிஞ்சு கிடக்கிறான். மொழியினால மட்டுமா பிரிஞ்சிருக்கிறான்? ஒரு மொழி பேசுறவனுக்குள்ள 9 சாதி இருக்குது. அவன் பார்த்தான், அந்த சாதிக்கு எனக்கும் ஒரு கடவுள், அது என்ன நியாயம்? அவன் யார், நான் யாரு? அந்த சாதிக்கு வேற கடவுள், எங்க சாதிக்கு வேற கடவுள், சாதிக்கு ஒரு கடவுள். அப்ப சாதின்னு மனுஷன் தன்னை பிரித்துக் கொள்ளும் பொழுது ரெண்டும் ஒன்னு ஆயிடக்கூடாது, அதுதான் பிரிச்சு வச்சிருக்கான். பிரிச்சு வச்சது எதுக்கு? நீ மற்ற வசதிங்கிறது பிரிச்சு வச்சிருக்கான். 2 பேரும் சேர்த்து ஒரு கடவுள்னா ஒன்னாயிரம் அந்த பிளாட்பாரத்துல, அந்த பிளாட்பாரத்துல ஒன்னாயிரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணா? அட உனக்கு வேற கடவுள் விடுறா, நீ அங்க போய் இது பண்ணிக்க, நமக்கு இங்க இந்த வராது, நீ இது நம்ம கடவுள், அது உங்க கடவுள். அப்ப சாதி வாரியா நினைஞ்சா மனுஷன் தன்னுடைய பிரிவினைகளுக்கெல்லாம் கடவுள் தலையில பழிய போட்டு என் கடவுள் வேற உங்க கடவுள் வேற அப்படி சாதி வாரியா பிரிச்சுக்கிட்டான். குடும்ப வாரியா கடவுள் இருக்கு. குடும்பம் இருக்க ஒரு குல தெய்வம்பாங்க, ஒவ்வொரு குலத்துக்கு ஒரு தெய்வம், ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு தெய்வம்னு சொல்லி இப்படி குடும்பத்துக்கு ஒண்ணு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா
இது மாட்டுக்கு லிமிட் போய்கிட்டே இருக்கு, அன்லிமிட்டா போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் என்ன அடிப்படை காரணங்கிறீங்க? இவன் வந்து மனுஷன் வேற கடவுள் வேறன்னு உணர மாட்டேங்கிறான். ஏன் ஒரு கடவுள்னு சொல்லி படைக்கிற வேலையை நான் கேட்கிறேன், இத்தனை மக்கள் இருக்காங்களா படைக்கிற லேசுப்பட்ட வேலையா? இவ்வளவு ஒருத்தன் செய்யறான் நம்போது போய் அழிக்கிறேன் சேர்த்து நம்பிட்டு போவேன். நீ கடவுள் வந்து நீ என்னத்தான் நீ இலாக்கா பிரிச்சாலும் அப்ப நீ வந்து பெரிய வேலையை தான் கொடுத்துருக்கிற. காப்பாத்துற வேலைன்னு வச்சுக்கிறோமே, காப்பாத்துற வேலைங்கிறத இங்க ஒருத்தர் காப்பாத்தணும், கும்பகோணத்தில் ஒருத்தர் காப்பாத்தணும், அமெரிக்காவில் ஒருத்தர் காப்பாத்தணும், நடுக்கடல ஒருத்தர் காப்பாத்தணும்ல. இதுல கஷ்டமான வேலை தானே, ஒரு செகண்ட்ல மூட்டு பேரை காப்பாத்தணும்ல. அப்ப இதையே செய்யறாது நம்பக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து நம்பிட்டு போ. இல்லன்னு சொன்னா படைக்கிறதா என்னைய படைச்சது ஒரு கடவுளை, அப்புறம் ஒன்னைய படைச்சது ஒரு கடவுளை, அப்புறம் ஒன்னைய படைச்ச ஒரு கடவுள் பிரிச்சிரு. ஒரு ஆள் ஒன்னு படைக்க முடியும் அப்படின்னா படைக்கிறது நிறுத்தா கூட செய்ய முடியாது. டோட்டலா எல்லாத்தையும் படைக்குவாராம். மரத்தையும் படைப்பாராம், கழுதையை படைப்பாராம், குதிரையை படைப்பாராம், மனுஷனை படைக்குவாராம், எல்லாத்தையும் படைச்சிட்டே இருப்பாராம். முட்டையும் படைக்கிறதுங்கிற சின்ன விஷயமா, லேசான விஷயமா? இவனே ஒருத்தருக்கு இவன் அறிவுப்படி பார்த்தோம்னா இவன் ஒரு ஆள் செய்ய முடியுமா? அப்ப அதுக்காக வேண்டி கடவுள் எண்ணிக்கையை கூட்டணும்னு சொன்னா ஒவ்வொரு படைக்கப்பட்ட பொருளுடைய எண்ணிக்கைக்கு ஒரு கடவுள் இருக்கணும். ஒவ்வொரு படைக்கப்பட்ட பொருள் எண்ணிக்கைக்கு ஒரு கடவுள்னு கொண்டு போகணும். ஆக இவர்கள் வந்து கடவுளை பத்தி சரியா புரிஞ்சுக்கிறதுனால நிறைய கடவுளுங்கிறாங்க. இன்னொருத்தன் என்ன பண்றான், நம்ம முன்னாடி இருக்கிறான், அது கடவுள் ஒருத்தர் தான் இருந்தா அவருக்கு ஒரு பொண்டாட்டி ஒண்ணு இருக்குது. கடவுளுக்கு பொண்டாட்டியா போனதுனால அவங்களும் கடவுள் ஆயிடுச்சு. அது ரெண்டு பேரும் சேர்த்து பெற்ற புள்ள ஒண்ணு இருக்குது, அதனால அதுவும் கடவுள் தான். பிதா சுதன் பரிசுத்த ஆவி, பிதா இருக்குது தந்தை, சுதன் தான் மகன் அப்படின்னு சொல்லி ஒரு நபியை பிடிச்சி கடவுளுடைய குமாரனை யாரும் கடவுள் ஆக்கிட்டாங்க. ஈசா நபியை, ஈசா நபியுடைய அம்மாவை பிடிச்சி அவங்களையும் கடவுள் ஆக்கிட்டாங்க. கடவுளுக்கு பொண்டாட்டினா கடவுள் தானே, மனுஷனுக்கு பொண்டாட்டி மனுஷனா தானே இருக்கணும், ஆட்டுடைய ஜோடி ஆடா தானே இருக்கணும், கடவுளுக்கு ஜோடி சேர்ந்தா கடவுளா தானே இருக்கணும். அப்ப கடவுளுக்கு பொண்டாட்டி அதுவும் கடவுள், கடவுள் ஆம்பளையும் கடவுள் பொம்பளையும் சேர்ந்து பெற்ற பிள்ளையும் கடவுள் பிள்ளை தானே. அதனால எத்தனது, அது 3, அது ஒரு 3 இருக்குது அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு குடும்பத்தோட நிப்பாட்டி 3 கடவுள் கொள்கையை சொல்லக்கூடியவர்களை நீ கண்ணு முன்னாடி என்ன செய்றீங்க பாக்குறீங்க. இது போக இதெல்லாம் இல்லாம எல்லாமே கடவுள். அதாவது இப்படி எல்லாம் கடவுள் ஒரு சக்தி உள்ளவனா பாவிக்கிறதுக்கு பதிலா இதையும் கடவுளுங்கிறது, இதையும் கடவுளுங்கிறது, மரத்தையும் கடவுளுங்கிறது, ஒரு சாணி உருண்டை வச்சுட்டு அதையும் கடவுளுங்கிறது, சூரியனை பிடிச்சி கடவுளுங்கிறது, சந்திரனை கடவுளுங்கிறது, எதைத்தான் சொல்றது? மனுஷனை விட எது மட்டமா அப்படி கடவுள்ன்றது. மனுஷனை விட எதெல்லாம் மட்டமா இருக்குதோ இதெல்லாம் பத்தாதுண்டு. இதெல்லாம் பத்தாவது ஒரு மனித ரூபத்தில் ஒரு உருவத்தை கொடுத்து கண்ணு காது மூக்கு கை அருவா கத்தி கப்படா எல்லாம் கொடுத்தது போக இதுலயும் நிறைவடையாம இம்புட்டு கடவுள் இருக்கடா இவ்வளவு வச்சுக்கலடா, அது பத்தாது. இதுவும் தான் கடவுள். வேப்ப மரம் கடவுள், புளிய மரம் கடவுள், ஆலமரம் கடவுள், அரச மரம் கடவுள், கடலு கடவுள், சூரியன் கடவுள், சந்திரன் கடவுள், எல்லாம் கடவுள். போச்சா? செத்து போன போனம் கடவுள், செத்து போன அப்பா உசுரோட கவனிக்க மாட்டான், செத்தவன கடவுள் ஆயிட்டாராம். செத்தவன் அவனுக்கு என்ன பேரு, அவன் கடவுள். இப்படியாக கணக்கு வழக்கு இல்லாமல் மனிதன் வந்து கடவுள்களை அதிகமாக்கிட்டே போயிட்டான். இதை விட இந்த மாதிரி கடவுள் நம்புறதுக்கு இல்லைங்கிறது பெட்டர். இப்படி நம்புறதை விட கடவுளை பத்தி நம்பினா ஒழுங்கா நம்பிட்டு போயிரு. இப்படி போறதை விட அதுக்கு இல்லைன்னு போறான அவன் இவனை விட ஒரு வகையில பெட்டரா தான் இருக்கிறான். இது பார்த்துட்டோம். சரி, இப்ப வச்சுக்கிறோம். கடவுள்ல வந்து ஒரு கடவுள்ங்கிறது அறிவுக்கு ஏற்றதா, பல கடவுள் ஏற்றதா? திருக்குர்ஆன் ரொம்ப அற்புதமான வாதங்களை எடுத்து வைக்குது. முதல்ல குல் ஹுவல்லாஹு அஹத், கடவுள் ஒருவன் என்று தெளிவாக சொல்லிவிடுங்க, பிரகடனம் செய்யுங்கள். குர்ஆன் கட்டளை இடுது, நபியை நீங்கள் பிரகடனம் செய்யுங்கள், போய் மக்கள்கிட்ட அறிவிச்சிருங்க. என்ன அறிவிக்கணும்? ஹுவல்லாஹு அஹத், கடவுள்ங்கிறவன் ஒருத்தன் தான், அடிச்சு டிக்ளேர் பண்ணு. ஒரே ஒருத்தன் தான் கடவுள். ஏன் ஒருத்தன் கடவுள்? ஏன் 2 இருக்க கூடாது? ஏன் 3 இருக்க கூடாது? அழகான ஒரு ஆர்குமெண்ட் அல்லாஹ் எடுத்து வைக்கிறான் குர்ஆன்ல. லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா. இந்த வானம் பூமி ஒன்னு, பூமி பூமிக்கு மேல உள்ள எல்லாம் சேர்ந்து வானம். சமாங்கிறது வந்து எல்லாம் சேர்ந்தது, அந்த மொத்த அண்ட சராசரங்கள். அப்ப வானத்திலையும் இந்த அகில முழுசுலையும் ஒன்றுக்கு மேல கடவுள் இருந்தால், அல்லாஹ்வை தவிர இன்னும் ஒரு கடவுள், இன்னும் 2 கடவுள் இருந்திருப்பார்களே ஆனால் லஃபஸததா, வானம் பூமி 2ம் சேர்ந்து சீர்கட்டு நாசமா போயிருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, 2 கடவுள் உலகத்துல இருந்திருப்பார்களே ஆனால் இப்படி ஒரு உலகத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது. 2 கடவுள் இருந்தா இன்னைக்கு உலகம் இருந்திருக்காது, அழிஞ்சே போயிருக்கும். ஒருத்தன் இருந்ததுனாலதான் உலகமே இருக்குது, 2 இருந்தா நாசமா போயிருக்கும். குர்ஆன் எடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் இதுதான். எப்படி நாசமா போவேன்? நம்மளே சும்மா எளிமையான உதாரணங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். உதாரணமா எடுத்துக்கொள்வோமே, காப்பாத்துறதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கார்.
உதாரணத்துக்கு இருக்கத்தானே செய்யறாரு. அழிக்கிறதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு. நான் என்ன பண்றேன், இந்த காப்பாத்துற கடவுள் இருக்கார்ல அவருக்கு பூஜை செய்யறேன், அவருக்கு காணிக்கை செலுத்துறேன், அவரை நல்லா கூல் பண்றேன், அவர் என் மீது மகிழ்ச்சி அடைகிற அளவுக்குள்ள காரியங்களை எல்லாம் நான் செய்யறேன். அவர் ஒவ்வொரு வினாடி நேரம் என்னை காப்பாத்திட்டே இருக்கிறாரு. அவருடைய அன்பை நான் பெற்றுட்டேன். அழிக்கிற கடவுள் இருக்கார்ல அவர் வர்றாரு, டாய் உன் டைம் முடிஞ்சு நாளைக்கு அழிக்க போறேன்டா. அவர் நான் கூப்பிடுறேன், காப்பாத்துற கடவுள நான் உன்னை தான் நம்பி இருக்கிறேன். அவர் இப்ப களத்துல இறங்குறாரு. அவனை விட்டுருப்பா, என்னது என்ன நமக்கு வேண்டிய அளவுலயே கை வைக்கிற அப்படிங்கிறார். இப்ப என்ன ஆகும், அவன் என்னை அழிக்க பார்க்க, இவன் என்னை காப்பாத்த பார்க்க, நான் பாட்டுக்கு இருப்பேன், அடிச்சுருவாங்க ரெண்டு பேரும். நான் சும்மா இருப்பேன், அடித்தடி நடக்கு யாருக்கு மத்தியில, கடவுளுக்கு மத்தியில சண்டை ஆயிரும். என்னை அழிக்கிறதுக்கு அவன் வர, என்னை காப்பாத்த இவன் வர, அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னு வைக்கிறேன். அதுக்கு பிறகு நான் அழிக்கப்படுறேன்னா காக்கப்படுவேன். இப்ப நான் என்ன ஆகுவேன், நான் இப்ப என்ன ஆக போறேன், அவங்க அடிச்சுக்கிட்டாங்க சரி, இப்ப நான் அழிக்கப்பட போறேன்னா நான் காப்பாற்றப்பட போறேன்னா எது நடந்தாலும் ஒரு கடவுள் தோத்து போயிடுறாரு. நான் அழிக்கப்பட்டேன்னு வைங்க, காப்பாற்ற வந்தவர் கடவுள் இல்ல, அவர் முடியல. கடவுள்னு சொன்னா அவர் நினைச்சதை செய்ய முடியும்னு, ஒரு அற்பமா என்னை காப்பாற்ற கூட முடியாம தோத்து போயிட்டாருன்னு சொன்னா அப்ப கடவுள் அவர் இல்ல இவர் தான் ஆயிடுது. அழிக்க முடியலன்னு வைங்க, காப்பாற்றலான்னு வைங்க, இந்த அழிக்கிறேன்னு சொல்ல பொய், அவன் கடவுள் கிடையாது. இவருக்கு அழிக்கிற முடியாம தடுத்து விட்டார்ல. அப்ப ரெண்டு பேரும் களத்தில் நிக்கிறாங்க, ஒருத்தர் ஜெயிச்சிடறாரு, ஒரு தோத்துறாருன்னு சொன்னா தோத்தது கடவுள். இப்ப தோத்தது யாரு, கடவுள தோத்து போயிட்டாரு. தோத்தவன் கடவுளா இருக்கலாமா, கடைசியில எது மிஞ்சமா ஒண்ணு முடியும். கடைசியில என்ன ஆகும், ஒருத்தர் தான் இருக்க முடியும், ரெண்டு பேர் இருக்க முடியாது, கண்டிப்பா இருக்க முடியாது. அப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்கு உலகத்துல, அதாவது ஒரு விஷயம் ஒருத்தனே போய்கிட்டு இருந்தா தான் நிர்வாக சிக்கல் எல்லாம் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் இருந்தான்னு வைங்க, ஈக்குவல் அந்தஸ்துல, சமமான அந்தஸ்துல ரெண்டு பேரும் ஈக்குவலான ஒரு பவரோட இருந்தான்னு வைங்க, முடிஞ்ச நாசமா போச்சு. அவ்வளவு வேணாங்க, ஒரு மாவட்டத்துக்கு 2 கலெக்டர் போட முடியுமா? ஒரு மாவட்ட நிர்வாகம் இருக்குது, எந்த மாவட்டத்துக்கு அது 2 கலெக்டர் உண்டா சமமான அந்தஸ்துல? இல்ல. கலெக்டர் ஏதாவது நோய்வாய்ப்பட்டார்னா, ஏதாவது வேலை வெட்டிக்கு போயிட்டாருன்னு சொன்னா அவருடைய இடத்துக்காக வேண்டி ஒரு துணையா வேண்டாம் ஒரு ஆளை என்ன செய்யலாம், சப் கலெக்டர் போட முடியுமே தவிர கலெக்டர் 2 போட முடியுமா? 2 முதலமைச்சர் இருக்க முடியுமா ஒரு மாநிலத்துக்கு? அட இந்த சாதாரண ஒரு மாநிலத்து நிர்வாகிகளுக்கு 2 பேர் இருந்தா நாசமா போயிரும் சொல்லி ஒருத்தன் தான் இருக்கணும்னு தேர்ந்தெடுக்கிறோம். உலகத்துல எந்த நாட்டுக்கு 2 பிரதமர் கிடையாது, உலகத்துல எந்த மாநிலத்துக்கு 2 முதலமைச்சர் கிடையாது, உலகத்துல எந்த மாவட்டத்துக்கு 2 மாவட்ட ஆட்சித்தலைவர் கிடையாது, கலெக்டர் கிடையாது. ஏன் அப்படி இல்லைங்கிறோம்? நம்ம அறிவே சொல்லுது, 2 பேரை கொண்டே விட்டோம்னு சொன்னா இவன் ஒண்ணு செய்ய அவன் ஒண்ணு செய்ய, கடைசியில என்ன செய்ய, நிர்வாகம் சீரழிஞ்சு போயிரும், நிர்வாகம் நடக்காது, அவங்களுக்குள்ள ஈக்கோ பிரச்சனை வந்துடும், நான் பெருசா நீ பெருசான்னு வந்துடும். சில இடங்கள்ல என்னதான் ஒத்து பேசிக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அப்படி போனா கூட ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் என்ன செஞ்சிடும், அவர்களுக்குள்ள ஒரு மோதல் வெடிச்சு போயிடும். அது வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஏற்பாடுகளை மனுஷனே செய்யலாம். அவன் அறிவே சொல்லுது, ஒரு நிர்வாகம் ஒழுங்கா நடக்குதா ஒருத்தங்க தான் ஒழுங்கா நடக்கும். ஆச்சா, அப்ப நம்ம அறிவு சொல்லுது இந்த உலகம் எப்படி நடந்துகிட்டு இருக்குது, சீரா இயங்கிக்கிட்டே இருக்கும், சொல்லி வச்ச மாதிரி இயங்குது. இத்தனை மணிக்கு உதிக்கணுமா உதிக்குது, இத்தனை மணிக்கு மறையணுமா மறையுது, இத்தனாம் தேதி வால் நட்சத்திரமா அன்னைக்கு ஏற்படுது, இத்தனாம் தேதி சூரிய கிரகணமா இவ்வளவு நேரத்துக்கு இருக்குமா, இந்த ஊர்ல இவ்வளவு நேரத்துக்கு தெரியுமா, அதெல்லாம் ஏற்பட்டுட்டே இருக்குது. இந்த ஏற்படுவதில் என்னமாவது மாற்றம் இருக்குதா? உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த மாற்றமும் உலகத்தில் இல்லை. அதாவது உலகத்தினுடைய இயக்கத்தில், இந்த வளர்ச்சி நான் சொல்லல, சூரியனுடைய இயக்கத்தில், சந்திரனுடைய இயக்கத்தில், உலகத்தில் உள்ள கோள்களுடைய இயக்கத்தில் எந்த ஒரு வித்தியாசம் வரவே இல்லை. அப்படி ஏதாவது ஒருத்த நடத்தினா தான் இவ்வளவு பர்ஃபெக்டா நடக்க முடியும். ஒரு சொல் போற மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு சொல்ல நடக்கிற மாதிரி அப்படி இருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு எடுத்துக்கிறோமேங்க, ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி எப்பவெல்லாம் சூரிய கிரகணம் வரும் இன்னைக்கு சொல்ல முடியுமா முடியாதா? சொல்ல முடியும். 3000வது ஆண்டில் எத்தனை சூரிய கிரகணம் ஏற்படும், எத்தனாம் தேதி ஏற்படும், அது எவ்வளவு நேரத்துக்கு தெரியும், என்னென்ன ஊர்கள்ல தெரியும், என்னென்ன ஊர்கள்ல தெரியாது, இந்த ஊர்ல எவ்வளவு தெரியும், அந்த ஊர்ல எவ்வளவு தெரியும், 100% கிரகணம் தெரியக்கூடிய ஊர் இத்தனை, 50% தெரியக்கூடிய ஊர் இத்தனை, 10% சூரிய கிரகணம் தான் தெரிகிற ஊர்கள் இத்தனை என்று 2000 இருக்கக்கூடிய நாம 3000 வரக்கூடியதை கணிக்க முடியுது, கணித்து இன்னைக்கு சொல்ல முடியுது. சொன்னபடி அது மாதிரி நடக்கவும் செய்யற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இது ஏன் இவனுக்கு சொல்ல முடியுது என்று பார்த்தால் ஒரு சொல்லி வச்ச மாதிரி இயங்குது. இந்த இயக்கம் இருக்குத
அவருடைய வேகம் சுழற்சி எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி இருக்கனால இன்னைக்கு இங்கதான் வரும். இங்க வந்தா இந்த ஊருக்கு அந்த சந்திரனுக்கு குறுக்க வரும். இந்த இடத்துல பூமி வரும், இந்த இடத்துல சூரியன் வரும். ரெண்டுக்கு இடையில சந்திரன் வந்து குறுக்கிடும் பொழுது சூரியனுடைய வெளிச்சம் பூமிக்கு வர்றது தடைப்படும். அது இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இன்னென்ன ஊர்ல ஏற்படும் சொல்றான், நடக்குது. அப்ப அதுல என்ன விளங்குறோம்? இதனுடைய இயக்கம் வந்து சொல்லி வச்ச மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்து நிர்வாகம் பண்ணா எப்படி இருக்குமோ அதுக்கு இதை விட சான்று கிடையாது. ரெண்டு பேரும் உட்கார்ந்து நிர்வாகம் பண்ணா அப்படி நடக்காது. என்ன கொஞ்சம் சுலப் பண்ணி விடுப்பா, என்ன பண்ற? அட தண்ணி திறந்து விடுறான் பாத்தீங்களா, காவேரி தண்ணி வருது. ரெண்டு அதிகாரி இருப்பான் அந்த எல்லையில, கர்நாடகத்துக்காரன் இவன் வந்து அடைக்கிறதுக்கு வந்து அடைச்சு விட்டு போயிருவான். அவன் வந்து லேசா தூக்கி விட்டு திறந்து விட்டு போயிருவான் தண்ணி வரணுமேங்கிறதுக்காக வேண்டி. அந்த மாதிரி சாதாரண ஆத்துல தண்ணி திறக்கிறதுக்கு ஒரு அடைப்பு வச்சு போகும்போது அதுலயே இந்த கூத்துக்கள்லாம் நடக்கிற காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சராசரத்தை ஆட்சி பண்ணுவதற்கு 2-3 தான் எப்படி அந்த உலகம் உருப்படியா இருக்கிற உலகம் இன்னைக்கு வரைக்கும் சீரா அமைஞ்சு நடந்துகிட்டு இருக்கிற உலகம். அப்ப ஒருத்தன் சொன்னாதான் இவ்வளவு ஒழுங்கா இருக்குமே தவிர ஒண்ணுக்கு மேல இருந்திருந்தாங்க என்று சொன்னா இந்த உலகம் சீரழிஞ்சு நாசமா போயிருக்கும். கண்டிப்பா இந்த மொத்த உலகத்துக்கு ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் வந்து இந்த ஆர்குமெண்ட் தான் எடுத்து வைக்கணும். லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற கடவுள்கள் இருந்திருப்பார்களே ஆனால் லவஸததா, வானங்களும் பூமியும் சேர்ந்து நாசமா போயிருக்கும். இப்ப முல்லை பெரியார் அணை விவகாரம் நடக்குது. இந்தியாவில் உள்ள 2 மாநிலம் தான், கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் முல்லை பெரியார்னு ஒரு அணை இருக்குது. அதனுடைய அணையுடைய உயரத்தை ஒசத்த போறான். ஒசத்தனமா ஒசத்த கூடாத சண்டை. ஏன்னா ஒசத்துனா தண்ணி வர நின்று போயிடும், அவனுக்கு நிறைஞ்சுக்கிட்டு இருக்கு, இங்க வராது. அப்ப ஒசத்த கூடாது இவன் சொல்ல, ஒசத்தலாண்டு அவன் சொல்ல. அப்ப இது ஒரு விவகாரம் நடந்துகிட்டு இருக்குது. சரி, அவன் என்ன பண்றான்? மலையாள கடவுள்கிட்ட கேட்கிறான், மலையாள பகவதியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? எங்க பக்கம் சாதகமா வரணும்னு அவன் கேட்கிறான். இவன் எங்க உட்கார்ந்து என்ன செய்யறான்? இவன் தமிழ் கடவுளே நீ பார்த்து நமக்கு பக்கம் ஒரு மாதிரி ஆக்கி விடு அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன நடக்கும்? இவன் தமிழன் பூரா தமிழ் கடவுளை கேட்டதுனால இவன் கட்சி ஜெயிக்க போகுதா, அல்லது மலையாளி பூரா மலையாள கடவுளை கேட்டதுனால அந்த கடவுள் அவனுக்கு சாதகமா தீர்ப்பளிப்பார்? இப்ப என்ன நடக்க போகுதுங்க? மலையாள கடவுள் தன்னுடைய பவரை காட்டி மலையாளத்துக்கு சாதகமாக போறாரா, தமிழ் கடவுள் தன்னுடைய பவரை காட்டி தமிழ் சமுதாயத்துக்கு சாதகமாக போறாரா? எது நடந்தாலும் தோல்வி ஒரு கடவுளுக்கு, அதுல எந்த டவுட் இல்லையே தானே. நம்ம தமிழ் கடவுள் சொன்னபடி நடந்து போச்சு. மலையாளத்தில் கடவுள்னு சும்மா போலி உட்கார்ந்துருக்கிறான் அர்த்தம். அவன் கடவுள் இல்ல. இப்ப அவனுக்கு வந்து அந்த மக்கள் கேட்ட கோரிக்கை அவனால என்ன செய்ய முடியல. அவன் கடவுள் அந்த அவனுடைய சமுதாயத்துக்கு வந்து அவனால் உதவி செய்ய முடியலன்னா அவன் கடவுள் இல்ல. அல்லது அது நடந்துருச்சு, இது நடக்கல. அப்ப இவன் போய் ஆயிடுது. கர்நாடகா தகராறு, காவிரி தகராறு. என்ன நடக்கும்? காவிரி கர்நாடக மக்களுடைய விருப்பம் பூரா என்ன? ஒரு சுட்டு தண்ணி இவனை கொடுக்க கூடாதுங்கிறதான். கர்நாடகாவில் உள்ளவனுடைய ஆசை என்ன? தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க கூடாது. நம்ம ஆசை என்ன? எல்லாத்தையும் திறந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் தான். எல்லா தண்ணியும் எங்களுக்கு விட்டா கூட அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். நம்ம தமிழ்நாட்டுக்காரன் இவன் சொல்றான். இவன் என்ன கடவுள்கிட்ட கேட்பான்? இவனுக்கு தான் வேற கடவுள் தானே. இவனுக்குன்னு உள்ள கடவுள்கிட்ட இவன் போய் கேட்பான், கடவுளே எங்க பக்கம் வெற்றி ஆகணும், சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு இருக்குது, முழுசா திறந்து விடுற மாதிரி ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு இவன் கடவுள்கிட்ட கேட்க அதுக்குரிய காணிக்கெல்லாம் கொடுக்குறான். அவன் என்ன பண்றான்? கடவுளே எங்களுக்கு நாங்களும் கஷ்டப்படுறோம், அவங்க பக்கம் ஜெயிச்சிடக்கூடாது, தண்ணியை அடைச்சு வைக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யணும், எங்களுக்கு தீர்ப்பு அளிக்கணும்னு கேட்கறான். இப்ப தீர்ப்பு என்ன அளிக்கப்பட்டாலும் கடவுள் தோத்து போயிடறாருல. எது நடக்கும்? இப்ப 2 பேரும் கடவுள். நீனும் கடவுள்கிட்ட முறையிடுற, அவனும் கடவுள்கிட்ட முறையிடுறான். வெவ்வேறு கடவுள். ஒரே கடவுள்கிட்ட முடிவெடுத்தா கடவுளுக்கு தோல்வி வராது, அவர் நினைச்சே செஞ்சாருன்னு போயிருவோம். 2 கடவுள்கிட்ட நீங்க முறையிட்டீங்கன்னு சொன்னா தோல்வி இப்ப யாருக்கு? ஒரு கடவுள் தோத்து போயிடறாருலங்க. இதான் ஒண்ணு நடக்க முடியும். 2 காரியம் சேர்ந்து நடக்க முடியாது. ஒன்னு திறந்து விட, திறந்து விடாம இருக்கணும். 2ல ஒரு முடிவுக்கு தான் வரணும். 2ல எந்த முடிவுக்கு வந்தாலும் ஒரு கடவுள் தோத்துறாரு, ஒரு கடவுள் ஜெயிச்சிடுறாரு. அப்ப தோக்குற ஒரு கடவுளா இருக்க முடியுமா? ஒரு சாதாரண விஷயம், இது லாஜிக். இது அப்ப பல கடவுள்கள் இருக்கிற காரணத்தினால, இருக்குதா நம்புறதுனால கடவுள் நம்பிக்கை கேலி கூத்தா போயிடுது. உலகம் இயங்காதுப்பா. நீ வாழ்ற உலகத்தை பாரு, எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இயங்குதுன்னு பாரு, எவ்வளவு துல்லியமாக உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு பாரு. இப்ப நம்ம காலண்டர் போடுறானே, காலண்டர் போடுறான் இல்லைங்க, எதை வச்சு காலண்டர் போடுறான்? எதை வச்சு போடுறான்? முந்தைய தெரிஞ்சனால போடுறான். எல்லாத்தையுமே போட்டுறானா இல்ல? அமாவாசைன்னு போடுறான். கரெக்ட், அமாவாசை வருது. கிரகணம் போட்டிருப்பான். அடுத்த வருஷம் காலண்டர் நீங்க வாங்கி பாத்தீங்கன்னு சொன்னா சூரிய கிரகணம் என்னைக்கெல்லாம் வருமோ அதெல்லாம் கரெக்டா போட்டிருப்பான். அன்னைக்கு சூரிய கிரகணம் வரும். வருதா இல்லையா? எல்லாத்தையும் கணிச்சு சொல்லி போடுறான். ஒரு 4 வருஷத்துக்கு உள்ள காலண்டர் அடுத்த வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுமில்ல உங்களுக்கு? இன்னைக்கு வந்து 2000வது காலண்டர் வந்து 2004க்கு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பரை மட்டும் தான் மாத்தணும். ஒரு 4 வருஷத்துக்கு உலகம் ஒரு ரொட்டீன் ஆயிடுது.
ஒரு 4 வருஷம் தான் மொத்தமே. இந்த வருஷம் உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு பொருந்தாது, அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு பொருந்தாது, அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு பொருந்தாது, அதுக்கு அடுத்தது பொருந்தும். உங்களுக்கு 97 காலண்டர் வச்சிருந்தீங்கன்னா இப்ப 2001 யூஸ் பண்ணிக்கலாம். 97 நம்பர் மட்டும் மறைச்சிட்டா போதும், அந்த கிழமை எல்லாம் கரெக்டா வந்துகிட்டு இருக்கும். அப்ப ஒரே மாதிரி இந்த ஏங்க ஒரு அதான் 364 கால், அந்த கால் நாள் வருது பாருங்க ஒரு லீப்பு, அந்த லீப்ல ரவுண்ட் பண்ணி விட்டான்னு சொன்னா அதுக்கு அடுத்து கரெக்டா ஓடியாந்துரும். ஒவ்வொரு 4 வருஷத்தினுடைய காலண்டர் இருந்தா போது நம்ம உட்காந்து காலண்டர் தயார் பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம், புதுசா ஒன்றும் செய்ய வேண்டியதே கிடையாது. அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன், இது எப்படி கணிக்கிறான், அப்படி உலகம் இயங்குது, அப்படி உலகத்தினுடைய சுழற்சி அமைஞ்சிருக்குது. உலகத்தினுடைய சுழற்சி அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிற காரணத்தினாலதான் இவன் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுது. அப்ப இங்கதான் அல்லாஹ்வுடைய கேள்வி நம்ம பார்க்கணும். ஏண்டா பல கடவுள்ங்கிறீங்களப்பா, பல கடவுள் இருந்தா என்ன ஆகும், உலகம் நாசமா போயிருக்காதா? இத்தனை வேலை உலகத்தில் இருக்குது. மழை பெய்யணும், ஒரு பகுதியில் மழை பெய்யணுமா வேணாமான்னு ஒருத்தன் தீர்மானிக்கணும். அவன் என்ன செய்யறான், அவன் பாக்குறான், கடவுளேன்னு கூப்பிட்டுறோம். 3 கடவுள் இருக்காரு, நம்ம ஒரு கடவுளை கூப்பிட்டு கடவுளே மழை பெய்யணுங்கிறோம், அவர் கமாண்ட் பண்ணிட்டாரு. இன்னொருத்தன் என்ன செய்யறான், மழை வேணாங்கிறவன் அவன் ஒரு கடவுளை கூப்பிடுறான், கடவுளே இன்னைக்கு மழையை விட்டுறாத, நீ அறுவடை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான். அதை கேட்டு நிப்பாட்டுங்கிறாரு. இப்ப மழை நிக்குமா பெய்யுமா, என்ன நடக்க போகுது இப்ப அது சொல்லுங்க, பதில் வேணுமா இல்லையா? ஒரு கடவுள் நிப்பாட்டுங்கிறாரு மழைய, இன்னொரு கடவுள் பெய்ய வைக்கிறார், இறக்கப்படுறாரு. ஒரு வாரம் மழையாச்சு, பயிர்கள்லாம் மூழ்கி போச்சு. ஒரு கடவுள் பாக்குறாரு, என்னடா ரொம்ப அதிக நாசமாயிட்டு இருக்குது, நிறுத்துறா அப்படின்றாரு. நிறுத்துறாங்க. இன்னொரு கடவுள் கேள்விப்படுறாரு, நான் போட்டு நீ என்ன நிறுத்துறது, நான் பெய்ய வச்சு வந்திருக்கிறேன், அவங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்கறதுக்காக வேண்டி படிப்பினைக்காக வேண்டி பண்ணிருக்கிறேன், நீ என்ன நிப்பாட்டலாம் அப்படின்னு அவர் இருக்கிற காலத்துல இவன் மழை நிக்குமா பெய்யுமா, என்ன நடக்கும், என்ன நடந்தால் குழப்பம் வந்து பாருங்களேன், எப்படி சாத்தியமாக முடியும்? அப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்துல தாறுமாற நினைச்சிட்டு காரியங்கள் நீங்க நிறைய பேர் இருக்கா நினைச்சிட்டு போங்க. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் ஒரு நாள் கிழக்க ஒதுக்குது, தின்னு பார்த்தா வடக்கு அடிக்குது சூரியன், தின்னு பார்த்தா மேற்கு வருது, தின்னு பார்த்தா கிழக்க வருது. ஒரு நாளைக்கு ராத்திரி 40 மணி நேரம் ஆகுது, ஒரு நாளைக்கு பகல் 1.5 மணி நேரம் ஆகுது. இன்னும் குழப்பில் இன்னும் சீரா இல்லையே, ஒரு ஆளுக்கால் குழப்பறாங்களோ அப்பதான் நினைப்பீங்க. ஒரே மாதிரி இருந்தா நினைப்பீங்களா? சிஸ்டமேட்டிக்கா கட்டுப்பாடுல இல்லைன்றீங்க. ஒரு கட்சி எடுத்துக்கிறோமே, இவன் ஒரு அறிக்கை இன்னைக்கு விடுறான், காலையில சாயந்தரம் அவன் மாத்தி அறிக்கை விடுறான், அவன் விட்டது கட்சி கருத்து இல்ல சொந்த கருத்துக்கிறான் இவன். இப்ப இதுக்கு என்ன விளங்கிக்கிறீங்க, அங்க உள்ளுக்கு சரியில்லை, ஊர் கட்டளையில போகல, ஊர் ஒழுங்குல நடக்குதுன்னு விளங்கிறீங்களா இல்லையா? ஒரு சொல்லு வருது, மறு பேச்சு இருக்க மாட்டேங்குது. ஒரு அறிக்கை விடுறான் தலைவன், எவனும் வாய் பேச மாட்டான், மறுத்த வர மாட்டேங்குது. அதான் எங்க கருத்துங்க அப்படி பேரு. இப்ப நீங்க என்ன விளங்கிறீங்க, சீரா இருக்குது, ஒரு கட்டுப்பாடுல இருக்கு, ஒழுங்கா இருக்குன்னு விளங்கிடுவீங்க. அப்ப நம்ம ஒருத்தர் இருக்கிறானா பலர் இருக்கானா அறிந்து கொள்வதா இருந்தா உலகத்தை பாருங்க. ஒருத்தர் நடத்துற நிர்வாகம் மாதிரி அது இருக்குதா, 9 பேர் நடத்துற நிர்வாகம் மாதிரி இருக்குதா? நம்ம கூட தமிழ்ல பழமொழி சொல்லுவோம், கொள்ளையில போனாலும் கூட்டுல போவாதேமா. பழமொழி இருக்க பத்தியில, கொள்ளையில போனாலும் எதை போயிடாத, இந்த கூட்டு செஞ்சிடாத, நாசமா போயிருவ. அவன் ஒண்ணு சொல்லுவான், நீ ஒண்ணு சொல்லுவ, ஒண்ணு உருப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அதுல என்ன நடக்குது, ஒரு சாதாரண தொழிலுக்கு போறதா இருந்தா கூட கொள்ளையில வேண்டாலும் கொள்ளை அர்த்தம், வேதி பாந்திர நாசமா போய் செத்து போனாலும் பரவாயில்லை, எதுல போயிடாத, கூட்டுல மட்டும் போயிடாத அப்படிங்கிற. எதுக்கு நான் சொல்றேன், கூட்டுல போனாங்க ஒரு மாதிரியா நடக்காது. உதாரணமா 2 பேர் கூட்டம் வியாபாரம் பண்ணுவோம், இவனுக்கு ஒரு அவசர தேவை இருக்கு, இவன் 5000 ரூபாய் அந்த மாசம் எடுக்க நினைக்குவான். அவன் என்ன பண்ணுவான், என்னோட 5000 ரூபாய் எடுக்கிற, என்ன நீ நான் 2000 ரூபாய், நீ மட்டும் 5000 ரூபாயா, எனக்கு தேவை இருக்கு, உனக்கு தேவை 2000 ரூபாய் எடுக்கணும், இல்ல நான் 5 தான் எடுப்பேன், நான் 2 தான் எடுப்பேன், நீ 1 தேவைக்கு நேரத்தை எடுத்தீல, கடைசியில் நான் நீ பிரிச்சு கொடுத்துப்பா, நான் போயிடுறேன், நமக்கு 9 நமக்குள்ள பிரிச்சுக்கிடுவோம், 2 ஆகிடுவோம், முடிஞ்சு வச்ச கதை. கொஞ்ச நாளைக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம், ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அந்த கூட்டெல்லாம் ஓடுதே தவிர இதுல மற்ற நேரத்தில் இழுக்க மாட்டேங்குது. அப்ப நம்ம பார்க்கிறோம் உலகத்துல இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒருத்த நிர்வாகம் பண்ணா எப்படி இருக்குதோ அப்படித்தான் இருக்கே தவிர 2 பேர் நிர்வாகம் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இல்ல, குழப்பம் இல்ல, முரண்பாடு இல்ல, ஒரு வித்தியாசம் இல்ல, தாறுமாறா அந்த உலகம் என்ன செய்யல, இயங்கல, ஒரு சீரா ஒரு ஒழுங்கா என்ன செய்யுது, எல்லாமே இயங்கிட்டு இருக்குது. அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிஸ்டம் அப்படி இல்ல, உலகம் இல்ல, நம்ம வாழ முடியாதுங்க. நம்ம இப்ப ராத்திரிக்கு பிறகு பகல்னு தெரிஞ்சா தானங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு முடிவெடுக்கலாம். ராத்திரி பிறகு பகலே வராம ராத்திரியாவே போயிடுச்சுன்னு சொன்னா என்ன ஆகுறதுங்கிற, நமக்கு ஒரு சீரை அமைச்சு வச்சோம்னா நம்மளே உலகத்துல வாழ முடியுது. 2 பேர் இருந்தான்னு சொன்ன அவன் பாட்டுக்கு, அதுல ஒரு வேடிக்கை, இந்த கடவுள் தூங்குறான் போறான்லாம் சொல்றாங்க, கொஞ்சம் அவன் பாட்டுக்கு கொஞ்சம் கூட நான் தூங்கிட்டானா ராத்திரியை நீடிச்சு போயிடும். ராத்திரி ஆக்கி வச்சுட்டு அவன் பாட்டு தூங்கிட்டான்னு வைங்க, ஒரு நாள் அசதியா முடிஞ்சு வச்சுக்காத, அது ஒரு 50 மணி நேரம் ஆயிரும் ராத்திரி. அப்ப இப்படி எல்லாம் குழப்பம் உண்டாக்கக்கூடிய கொள்கை எது, பல கடவுள் கொள்கை. இஸ்லாம் அப்படி மறுக்குது, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ்ங்கிறவன் ஒரே ஒருத்தன் தான், ஒருத்தனுக்கு மேல கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் அது என்ன அர்த்தம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம், வணக்கத்திற்கு உரியவன்,
வழிபாட்டுக்கு உரியவன், நம்முடைய தேவைகளை பிரார்த்திப்பதற்கு உரியவன், நம்முடைய கும்பிடுதலுக்கு உரியவன், நம்முடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு உரியவன், நம்ம கொண்டு நெத்தியை கொண்டு வைத்து பணிவதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தமே என்ன? அதுக்குள்ள எல்லாம் அடங்கி போச்சு. எத்தனை தத்துவங்கள் உலகத்தில் இருக்குதோ எல்லாத்துக்கும் ஒரே வரியில பதில் சொல்லுது இஸ்லாம். லா இலாஹ, எந்த வணக்கத்திற்குரியவனும் கிடையவே கிடையாது, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அறவே கிடையாதுன்னு சொல்லி அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்ப நம்ம கவனத்துக்கு வரணும், உலகத்தை நிர்வகிக்கிறது கடவுள் ஒருத்தன் தான். நீங்க இன்னொன்னு பாருங்க, நீங்க இந்த பூமியை பாக்குறீங்க, இந்த பூமி உருண்டையை பாக்குறீங்க. இந்த காலத்துல ரொம்ப சாதாரண, அந்த காலத்துல விளங்காம இருந்தான். விளங்கானால என்ன பண்ணிவிட்டான், தமிழ்நாட்டுக்காரன் நினைச்சான் தமிழ்நாடு மட்டும்தான் உலகம் நினைச்சான். தமிழ்நாட்டுக்காரன் நினைச்சான், அவன் பார்த்தான்ல இப்படி மேல போய் ரவுண்டா பார்த்துட்டு வந்தான். இல்ல இப்படி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு மொத்தமா உலகம் இருக்கும் பிறகு உலகமே இந்த உலகம் தான், இங்க இருந்து மதுரை வரைக்கும் தான் உலகம் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான் அந்த காலத்து பிரயாணம் பண்ண முடிஞ்சு. அதனாலதான் இந்த நாட்டுல உலக உருண்டையில உள்ள ஒரு பகுதியை பொறுத்த போய் பார்த்துட்டான்னு சொன்னா அதை கண்டுபிடிச்சாங்கிறான். அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சாருங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? இல்ல நினைச்சிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவை யார் கண்டுபிடிச்சதான்? கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு. எப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, உலகம் முடிஞ்சு வச்சு நினைச்சு வச்சிருந்தானுவ. இவன் இந்த கடல்ல போகும்போது அங்க ஒரு இடம் இருக்குது, ஆனா இல்லண்டாங்க இந்த உலகம் இருக்காடா அப்படின்னு உலகத்துக்கு வந்து அவன் சொல்றான். அப்ப அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருங்கிறீங்களா? அது என்ன அர்த்தம்? அவன் மனிதன் அந்த காலத்துல நினைச்சான், அவன் எவ்வளவு இருக்கிறானோ பூமி தட்டையா இருக்குது, இந்த போய் மறைஞ்சிருது, இந்த போய் உதிக்குது, அநேகமா இந்த மறைகிறது அந்த கும்பகோணத்துக்கிட்ட மறையும் நினைக்கிறேன். இந்த பக்கம் எங்க போய் வரையும் அப்படியே ஒரு ஊரை போட்டு சொல்லியிருப்பான். அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். அது அந்த காலத்துல நமக்கு தனி கடவுள்னு நினைச்சா பரவாயில்லை. இப்ப மேல எப்படி பார்க்கிறோம், எப்படி இந்த உலகம் இருக்குது? ஒரு உருண்டையா தான் இருக்கு. உலக உருண்டையில என்ன இல்ல, தமிழ்நாடுன்னு ஒரு மேப்பு எல்லாம் போட்டே வைக்கல. ஒரு இயற்கை நம்ம படம் அடிக்கும் போது நம்மளா போட்டுக்கிட்டோமே தவிர இதுல இல்ல. கடவுளுடைய அந்த உலக உருண்டை எடுத்து பாத்தீங்கன்னா மேல ஏறி போய் ஒரு ராக்கெட்ல இருந்து கொண்டு அல்ல ஒரு சேட்டலைட் செயற்கைக்கோள்ல இருந்து கொண்டு இத புகைப்படம் எடுக்கிறீங்க. புகைப்படம் எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி தெரியும்? அந்த மேப்லாம் இருக்காது. இந்தியான்னு ஒண்ணு காட்டுமாது இருக்காது. நிலத்தையும் நீரையும் மலையையும் காட்டும், அவ்வளவுதான். இந்த உருண்டை எடுத்து பாத்தீங்கன்னா நிலப்பரப்பு தனி ஒரு கலர்ல காட்டும், நீர் பரப்பு கடல் இருக்க அது ஒரு கலர்ல அப்படி காட்டும், கொஞ்சம் உயரமான மலைகள் இருக்குது அது ஒரு மாதிரியா காட்டும். மூணைத்தான் நீங்க கண்டுபிடிக்க முடியுமே தவிர காடுகள் மாதிரி நிறைய பசும்பையா இருந்தா அது ஒரு பச்சையா காட்டும். அந்த பூமியிலேயே ரெண்டு விதமா பிரிச்சு காட்டும். இவ்வளவுதான் பனி உறைஞ்சு போன பகுதியா இருக்குமே, கடற்பிரதேசங்கள்ல வெள்ளையா காட்டும். கொஞ்சம் பச்சையா இருக்கும், கொஞ்சம் வெள்ளையா இருக்கும், கொஞ்சம் மண் கலர்ல இருக்கும், கொஞ்சம் நீல கலர்ல இருக்கும். இப்படி ஒரு 5 கலர் அடிக்கப்பட்ட ஒரு உருண்டையாகத்தான் இந்த பூமி இருக்குமே தவிர எப்படி இருக்காது? தமிழ்நாட்டுக்கு ஒரு எல்லை ஒரு கோடு இப்படி ஒண்ணு, இந்தியா மாதிரி ஒண்ணு இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. வேணும்னா கண்டங்கள் வேண்டாம் இருக்கும். என்ன இருக்கும்? நீர் பிரிக்குதுல கண்டங்கள்னு சொல்லும் பொழுது ஐரோப்பாங்கிறது மட்டும் போங்க, வாளி கொண்டு போங்க, நிறைய தருவாங்க. ஐரோப்பாங்கிறது மட்டும் என்ன இருக்கு? தனியா தெரியுற மாதிரி இருக்கும். ஆசியாங்கிறது தனியான கடல்லாம் இருக்கிறதுனால அது வேணா ஒரு மேப் போட்ட மாதிரி இருக்குமே தவிர தேசங்கள் இருக்காது. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? ஏண்டா இவ்வளவு சேர்ந்து தானே ஒரு உருண்டை, இதை ஒருத்தவனை படைச்சிருப்பான். 7-8 பூமியில 7-8 மக்கள் வாழ்ந்தா அதை அவன் படைச்சான்னு சொல்லி இதை இவன் படைச்சான்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது. இருக்கிறது ஒரே ஒரு உருண்டை. இந்த ஒரே ஒரு உருண்டையா இருக்கும் பொழுது இதை என்ன பண்றான்? ஒருத்தன் படைக்கல, ஒரு முதலாளி படைக்கலன்னா அது எப்படி அர்த்தம்? இந்த கடிகாரம் இருக்குது, ஒரே ஒரு பொருளா தான் இருக்குது. ஒரே ஒரு பொருளா இருக்கும்போது இந்த வலது பக்கம் இருக்குல்ல, இது கேசியோக்காரன், இந்த இடது பக்கம் இந்த இது வரைக்கும் யாரு டைட்டானுக்காரன் படிச்சான், இந்த இது வரைக்கும் சிட்டிசன்காரன் லூசுமானம்ல. ஏன்னா ஒரு பொருள் தானடா. அப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த பூமி ஒரு மோல்டட் ஒரு பொருள். இந்த ஒன்றை ஒருத்தன் செஞ்சிருக்கணும். இந்த மொத்த உருண்டைய ஒருத்தன் தான் செஞ்சிருக்கணும். அந்த ஒருத்தன் யாரும் அவனை கடவுள்ட்டு போ. பிறகு 7-8 துண்டை பிரிக்கிற நீ பார்க்கிற சூரியன் இருக்குது, அதுவும் இதுவும் தனியா தான் இருக்குது. சந்திரன் இருக்குது, அதுவும் இதுவும் தனியா தான் இருக்குது. அது தனியும் நீ முடிவெடுக்க முடியாது. தனியா இருந்தா கூட இதுக்கு அதுக்கும் தனியா தானே இருக்கு. பூமி தனி. இப்படி சொல்லலாமே, சந்திரன் அவன் படைச்சான், பூமி இவன் படைச்சான்னு வச்சுக்கிறோமா? எனக்கு தனித்தனி இருக்குது. சந்திரனை ஒரு ஆள் படைச்சாரு, சூரியனை ஒரு ஆள் படைச்சாரு, பூமியை ஒரு ஆள் படைச்சாரு, வியாழனை ஒரு ஆள் படைச்சாரு. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொருத்தர் கடவுள் அப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோன்றினால் அப்படி வைக்க முடியாது. ஒவ்வொன்றும் தனித்தனியா இருந்தாலும் கண்ணுக்கு தான் தனித்தனியா உனக்கு தெரியுது. ஒரு பொருளா தான் நல்லா படைச்சு வச்சுக்கிறான். ஒன்னோட ஒன்று சேர்ந்து இயங்குது. காந்தத்தால் அதுக்கு மத்திய தொடர்பு ஏற்படுத்தி வச்சிருக்கு. ஒன்னு சந்திரன் அது போக்குக்கு போக முடியாது. அது 29 நாள்ல ஒரு ரவுண்ட் அடிச்சு ஆகணும். 29 நாள் என்ன செய்யணும்? பூமியை
ஒரு சுத்தி ஆகணும். அது தாண்டி அது வேற வேலையே கிடையாது. இது வேற ஒரு கடவுள் படைச்சாரு, நான் பூமியை சுத்த மாட்டேன், இன்னையில இருந்து நான் செவ்வாய்க்கு போக போறேன், அதை ஒரு ரவுண்ட் அடிக்க போறேன் அப்படின்னு சந்திரன் போனா அது வேற ஆள் படைச்சான்னு சொல்லு. இதை எவன் படைச்சானோ இதுக்குத்தான் அதெல்லாம் உதவுது, இதைத்தான் சுத்தி வருது. சந்திரனுக்கு வேற ஒண்ணா இருந்தா கூட இதைத்தான் சுத்துது, இதுக்குத்தான் ஒளி தருது, இதுக்குத்தான் நாட்களை எண்ணுகிறது உதவுது. அப்ப இதனோட தொடர்படுத்தி இருக்கும் பொழுது இதை எவன் படைச்சானோ அதைத்தான் அவனும் படைச்சான், அதையும் அவன் தான் படைச்சிருப்பான். சூரியன் இருக்கு, அது வேற ஒருத்தன் படைச்சிருப்பானா? வேற ஒருத்தன் படைச்சா இவனுக்கு என்ன உதவ போறது? எவ்வளவு நாளைக்கு உதவுவான்? ஒரு அக்ரிமெண்ட் வேணா போட்டிருப்பான், ஒப்பந்தம் முடிஞ்சவன உதவாம போயிடும். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து வரலாறு காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சூரியன் வந்து பூமிக்கு உதவுது, ஒரே மாதிரியா உதவுது, ஒரே சீரா உதவுது. அப்ப இந்த பூமியை எவன் படைச்சானோ அது அவன் தான் சூரியனை படைச்சு இருந்தா தான் இவ்வளவு அழகா சொன்னபடி வெளிச்சம் வரணும், சொன்னபடி பாதி உலகத்துக்கு கீழே போ, அப்புறம் மேலவா அப்படின்னு சொல்லி எல்லா பகுதிகளுக்கும் அந்த வெளிச்சம் சீராக பரவுதுன்னு சொன்னா அப்ப சூரியனையும் இதையும் ஒருத்தன் படைச்சிருக்கணும். ஒரு நெட்வொர்க்ல இருக்கலங்க, கம்ப்யூட்டர் இருக்கு, 10 கம்ப்யூட்டர் வாங்குவோம், வாங்கி நெட்வொர்க் பண்ணிடுவோம், ஒருத்தன் தான் முதலாளியா இருப்பான். இப்ப எடுத்துக்கிறோமே, நீங்க மதுரையில இருந்து நாளைக்கு நைட் 9 மணிக்கு ரிட்டர்ன் ஆகணும் ட்ரெயின்ல, மெட்ராஸில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணலாமா பண்ண முடியாதா? பண்ணலாம். மதுரையில இருந்து நீங்க நாளை நைட்டுக்கு நீங்க ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னா இங்க போய் எக்மோர்ல போய் ரிசர்வேஷன் பண்ணலாம். நாளை நைட் 9 மணிக்கு எனக்கு ஒரு டிக்கெட் மதுரையில இருந்து மெட்ராஸுக்கு வேணும், நீங்க இருக்கிற மெட்ராஸ்ல, மதுரையில இருந்து எனக்கு மெட்ராஸ் டிக்கெட் வேணும்னு கேக்குறீங்க. கேட்டீங்களா அவன் அடிப்பான். மதுரையில காலி இருக்கான்னு எனக்கு தெரியும் அவனுக்கு. இது வேற அது வேற தான், இந்த கம்ப்யூட்டர் வேற அந்த கம்ப்யூட்டர் வேற தான், நெட்வொர்க் பண்ணிருக்கிறான, அதுல இருந்து விளங்குது ஒரு நிர்வாகத்துக்கு உட்பட்டது. அதனாலதான் மதுரை கம்ப்யூட்டர்ல அது ரிசர்வ் ஆனதை மறைச்சு வச்சிருப்பான். இங்க இருந்துகிட்ட எடுத்துக்கிடுவாங்க, இங்க உட்கார்ந்து அடிச்சு பார்த்து மதுரை அடிச்சான செய்ய, மதுரையில காலியான இடங்கள் எத்தனை சீட் காலியா இருக்குது, என்ன சீட் நம்பரு, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, S4ல 43வது சீட் இருந்தாங்கன்றான், S4ல 43வது சீட் டிக்கெட் தந்துடுறான். நீங்க நாளைக்கு மதுரையில் டிக்கெட் ஏறும்போது S4 கோச்சில் ஏறி 43 உங்களுக்கு காலியா வச்சிருப்பான். இப்ப என்ன விளங்குது, அந்த கம்ப்யூட்டர் அங்க கிடக்குது மதுரை கம்ப்யூட்டர், இங்க உள்ள கம்ப்யூட்டர் இவங்கிட்ட தனியா கிடக்குது, டெல்லியில உள்ளது அவன் தனியா வச்சுக்கிட்டு இருக்கிறான், இங்க உட்கார்ந்துகிட்டு அங்க ரிசர்வ் பண்றீங்கள. அப்ப என்ன விளங்குது, இந்த எல்லா பொருள்களுமே ஒரு நெட்வொர்க்கின் கீழே, ஒரு வலைப்பின்னலின் கீழே அமைக்கப்பட்டதுல இருந்து ஒரு ரயில்வேக்கு சொந்தமானது. அதுக்கு முதலாளி யாரு? ரயில்வே துறை, ஒரு கவர்மெண்ட், ஒரு இந்திய கவர்மெண்ட், அதுக்கு சேர்ந்த ரயில்வே துறை விளங்கிறோமா இல்லையா? அப்ப நம்ம கேட்கிறோம், சூரியனுக்கும் பூமிக்கு நெட்வொர்க் இருக்கா இல்லையா? இருக்குது. சந்திரனுக்கும் பூமிக்கு நெட்வொர்க் இருக்கா இல்லையா? இருக்குது. ஒன்னோட ஒன்னு நெட்வொர்க்கோட அந்த தொடர்போட தான் எல்லாம் இயங்கிட்டு இருக்குது. அப்ப இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த பூமியை அவன் படைச்சானோ அவன் தான் அதையும் படைச்சிருக்கிறான், அவன் தான் அதையும் படைச்சிருக்கிறான், அவன் தான் அதையும் படைச்சிருக்கிறான், அம்புட்டையும் அவன் தான் படைச்சிருக்கிறான். முடிஞ்சு வச்ச கதை. இப்ப ஏன் பல கடவுள் வருது? பல கடவுள் எப்படி அதை நம்ம ஏத்துக்கிற முடியும்? ஏத்துக்கிற முடியாது. அப்ப இது ஒரு விஷயம் நல்லா விளங்கிக்கணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கடவுள் கொள்கை மாத்திரம் தான், அதாவது ஒருத்தன் தான் உலகத்துக்கு இருப்பான்னு சொல்றது இருக்க, அது ஒண்ணுதான் அறிவுக்கு ஏற்றது. அறிவுக்கு மட்டுமா ஏற்றது நினைக்கிறீங்க? இல்ல, மனித குலத்துக்கு அது ஒண்ணுதான் நன்மை செய்யும். நல்லா விளங்கிக்கணும். எப்ப ஒருத்தன் கடவுளை ரெண்டுன்னு சொல்றானோ மனித குலம் ரெண்டா பிரியும். நல்லா விளங்கிக்கணும். கடவுள் மட்டும் பிரிய மாட்டாரு. இது ஏன் கடவுள் உன் கடவுள்னா சமுதாயம் ரெண்டு, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடும். என்னை இந்த கடவுள் படைச்சாரா, உன்னை அந்த கடவுள் படைச்சாரு, சம்பந்தம் இருக்குமா? ஒரு சம்பந்தம் இருக்காது. நான் கேட்கிற ரெண்டு பக்கத்து வீடு, 2 பேர் இருக்கிறீங்க, 2 பேருக்கு 2 தகப்பன், 2 பேருக்கு தனித்தனி தாய். அப்ப நீங்க 2 பேரும் சொத்துல சொந்தம் கொண்டாட முடியுமா? அவன் அப்ப வேற, அவன் அம்மா வேற, என் அப்ப வேற, என் அம்மா வேற, என் வீட்டுல உனக்கு என்னடா பங்கு, உன் வீட்டுல எனக்கு என்னடா பங்குன்றோம்ல. அப்ப எப்ப தனித்தனியா ஆட்களால் உருவாக்கப்பட்டோம் நம்ம நம்புறோமோ அப்ப என்ன ஆயிரு, நீ வேற நான் வேற ஆயிரும். எந்த விதமான தொடர்பு இருக்காது. இப்ப கடவுள் கடவுளை வேற வந்தான்னு வைங்க, அப்ப இனமே வேறையா போயிரு. நீ யாருப்பா? நம்ம அந்த கடவுள், இந்த கடவுள் வருவா. நீ யாரு? நான் அந்த கடவுள் ஜாதி. அப்ப என்ன ஆயிடுச்சு, மனிதன் ஒரு கட்டத்திலையும் ஒரு நெட்வொர்க்ல வரமாட்டேங்கிறான். இவன் தனியாயிடுறான், அவன் தனியாயிடுறான். ஒரே கடவுள் நீங்க நம்பி பாருங்க, யாருப்பா? ஒன்னே அல்லாதான், ஒன்னே யாருப்பா? அல்ல, ஒன்னே யாரும் அல்ல, ஒரு கடவுள். அப்ப ஒரு கடவுளால் எல்லாரும் படைக்கப்பட்டவங்க போது நம்ம எல்லாம் சமமாயிரும். ஒரு அப்பனுக்கு எல்லாரும் பிறந்தோன்னு வைங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு தாய் ஒரு தந்தை வச்சுக்கிருவோம். நமக்குள்ள என்ன வேறுபாடு இருக்கும்? பிறப்புல ஒரு வேறுபாடு இருக்காது. நம்ம எல்லாருமே ஒரு அம்மா 200 பிள்ளை பெற்றுட்டான்னு வைங்களேன், அந்த 200 பேருக்கு அவதான் அம்மாங்கும்போது நம்ம எல்லாரும் சமமாயிடுறோம்லங்க.
அப்ப கடவுளுங்கிறவன் எல்லாத்துக்கும் ஒருத்தன் தான் கடவுள் என்று நம்ம நம்பக்கூடிய நேரத்தில் உலகளாவிய சகோதரத்துவம் ஏற்படுதா இல்லையா? அவன் மலையாளியா இருக்கட்டும், தமிழனா இருக்கட்டும், அமெரிக்கனா இருக்கட்டும், இந்தியனா இருக்கட்டும், எவனா இருந்துட்டு போகுது, எல்லாம் ஒரு கடவுள் படைச்ச பிள்ளைங்க. அந்த கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் பலவித காரணங்களுக்காக வேண்டி வேற மொழி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வசதிகளுக்காக வேண்டி பிரதேசங்களுக்கு மாறி மாறி போயிட்டாங்க. அவங்க எப்படித்தான் செதறி போனா கூட ஒரு எஜமானுடைய அடிமை அம்பிட்டு போயிரும். எல்லாம் அடிமைன்னு சொல்லும் பொழுது மனித குலம் சமத்துவம் வந்துருது. அவன் எஜமான், நீ அடிமை நானும் அடிமை, நீ அதுல கூட வித்தியாசம் வந்துடும். வேலை செய்யறான்ல, கம்பெனிகள்ல வேலை செய்யறான், 2 கம்பெனில வேலை செய்யறான்னு வைங்களேன், அதுல பெருமை அடிச்சுக்கிடுவானுவோ. நீங்க என்ன, நீங்க டிவிஎஸ், நாங்க டாட்டாவில் வேலை செய்யறோம். ஓ டாட்டா பெரிய கம்பெனி, வேலைக்காரன் தான் இருந்தாலும் கம்பெனியை பொறுத்து கிரேட் ஏறுதுல. இன்னொருத்த 10 பேர் செய்யக்கூடிய ஒரு 4 கிழத்து ஒரு கம்பெனில வேலை செய்யறான், நீங்க எங்க இருக்கிறீங்க? அந்த சொங்கி கம்பெனில இருக்கிறேன் அப்படிங்கிறான். சொங்கி கம்பெனியா முடிஞ்ச கதை. அப்ப ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சமத்துவம் கூட கிடைக்கும். அந்த முதலாளிக்கு வேலைக்காரன் இந்த ஒரே முதலாளி இருக்க முடியுமா? எவ்வளவு பெருமையா அடிச்சுக்கிறோம், நாங்க இந்த கம்பெனில வேலை செய்யறோம். எந்த கம்பெனில நிறைய போனஸ் கிடைக்குமோ, எந்த கம்பெனி மக்களுக்கு பிரபலமா இருக்குமோ, எந்த கம்பெனியுடைய வேலைக்கு உத்தரவாதம் இருக்குமோ, எந்த கம்பெனி கதவடைப்பு செய்ய மாட்டாங்கிற அளவுக்கு பிரபலியமா இருக்குமோ, அந்த கம்பெனில வேலை செய்யறவனுக்கு மரியாதை கூட. எந்த கம்பெனி இழுத்து முடிவான்னு தெரியுதோ, எந்த கம்பெனியில சம்பளம் குறைவா கொடுப்பானோ, எந்த கம்பெனியுடைய பேர் டேமேஜ் ஆகி போய் கிடக்குதோ, அந்த கம்பெனில வேலை செய்ய வெக்கப்படுவான். அது வேலை செய்ய சொல்லவே மாட்டாங்க நிறைய பேருக்கு. அனுபவம் வேலை செஞ்சேன்னு வைங்களேன், நீங்க அனுபவம் சொல்ல முடியுமா உங்களுக்கு? இந்த பைனான்ஸ் கம்பெனி இழுத்து போட்டு போயிட்டான், அனுபவ பைனான்ஸ் இழுத்து போட்டு போயிட்டான். அதுல நீங்க வேலை செஞ்சு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்ப இந்த வேலை செய்யும் போது கூட ஒருத்தனுக்கு அடிமைன்னு சொன்னாதான் சமத்துவம் வரும். நான் அவன் வீட்டு வேலைக்காரன், நான் இவன் வீட்டு வேலைக்காரன் சொன்னா அதுல அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி மனுஷன்ல வித்தியாசம் முடியாந்துடும். அதுக்கு தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எல்லாரும் ஒரு எஜமான்ட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன், நீங்க எல்லாம் வேலைக்காரன் தான். இதுல யாருக்கு வித்தியாசம் இல்லை. மலையாளி வேலைக்காரன் தான், தமிழன் வேலைக்காரன் தான், ஆங்கிலேயனு வேலைக்காரன் தான், இந்தியனு வேலைக்காரன் தான், அரபியனு வேலைக்காரன் தான், எஜமான் ஒருத்தன் தான். ஒரு எஜமான்ட்ட வேலை கூறி செய்யக்கூடிய வேலைக்காரன் அப்படி இருப்பாங்க. இப்ப என்ன உனக்குள்ள வேறுபாடு வரப்போகுது? பிறப்புல என்ன உனக்கு வித்தியாசம் வரப்போகுது? நான் பிறப்பால் வசந்தவன் நீ எப்படி சொல்லுவேன்? எல்லாம் வேலைக்காரன், ஒரு கம்பெனில வேலைக்காரன், ஒரு முதலாளிட்ட வேலை செய்யக்கூடியவன், ஒரே ரூல்ஸ், ஒரே சட்டம், ஒரே திட்டம். ஏன் உனக்குள்ள சண்டை வருது? அப்படியான ஒரு கடவுள் நம்பிக்கை சாதாரண விஷயம் இல்ல. ஒரு கடவுளை நம்பும் போது உலகளாவிய ஒரு ஒருமைப்பாடு ஏற்படுது. இந்த பகுத்தறிவு பேசுறாங்கல்ல, அவங்கள்ட்ட கூட ஏற்படல. பாத்தீங்களா? பகுத்தறிவு மொழி ஏற்படல பேசுறாங்க. இந்த பகுத்தறிவாளர்கள் பூரா பாருங்களேன், அது தனி இனம் பாங்க. தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவர் மொழி ஒரு இனமா? மொழிங்கிறது ஒரு இனத்தை குறிக்கக்கூடியதா? ஒரு கருத்தை சொல்வதற்கு உண்டாக்கப்பட்டது. அப்ப பகுத்தறிவாளன் சொல்லிட்டு இந்த மொழிங்கிறது ஒரு சும்மா விஷயம், அதுக்கு மனுஷனுக்கு சம்பந்தம் இல்ல, அது ஒரு இனத்தை குறிக்காதுங்கிற சாதாரண அறிவு அவனுக்கு விளங்கல. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? சர்வதேசத்துல உள்ள மக்களை எல்லாம் ஒரு எஜமானால் படைக்கப்பட்டவன் என்று சொல்லி உலகளாவிய சகோதரத்துவத்தை, உலகளாவிய சமத்துவத்தை, உலகளாவிய ஒருங்கிணைப்ப யூனிட்டை உருவாக்கி காட்டுது. அப்ப இந்த ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு நல்ல. நமக்குள்ள இந்த கடவுளின் பேரால சண்டைகள் பெரும்பாலும் குறைஞ்சிரும். கடவுளின் பேரால உயர்வுதாழ்வு கற்பிக்கிறது நின்று போயிடும். அப்படியான ஒரு கொள்கையை இஸ்லாம் முன்வைத்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்ங்கிற ஒரு கடவுளை தவிர வேற எந்த கடவுளும் கிடையாது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு முன்னாடி இஸ்லாம் வைக்குது. சரியா போச்சா? 2 கடவுள் 3 கடவுளுங்கிற எந்த விதமான சந்தேகங்கள் நமக்கு வரக்கூடாது. இதுல ஒரு விஷயம் முக்கியமான அடிப்படை. இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். நம்ம எது தெரிந்து கொள்ள ஒரு விஷயமோ அதுக்குதான் நம்ம அதிகமான டைம் கொடுக்கணும். இந்த நாட்டிய விஷயங்கள்லாம் பெரும்பாலும் நீங்க நம்ப போறது இல்ல. 2 கடவுள்னு உங்களை சுட்டு போட்டாலும் நீங்க சொல்ல போறது இல்ல. 2 கடவுள் ஒத்துக்குறீங்களா? காக்கிறதுக்கு ஒண்ணு சொல்லு, படைக்கிறதுக்கு ஒண்ணு சொல்லு, அழிக்கிறதுக்கு ஒரு விவரத்துக்கு தான் இதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கு, நீக்கிறதுக்காக வேண்டி இல்ல. 4 பேர்ட்ட அப்படி எடுத்து சொல்வதற்கு யூஸ் ஆகுங்கிறது தான். நீங்களும் யாரும் நம்பல. ஆனா இப்படி ஒரு கடவுள் கொள்கையை இவ்வளவு அழுத்தமாக சொன்ன முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள ஒரு கடவுள் தான் இருக்கணும் என்பதை உலகத்துக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு கிரீடத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு எங்க போய்கிட்டு இருக்கு தெரியுமா? கடவுள் விஷயத்துல ஒரு கடவுள் வாயில சொல்லிக்கொண்டு பல கடவுள் கொள்கை உடையவர்கள் என்ன நம்பிக்கையெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் இஸ்லாத்தின் பெயர்லயே அரங்கேற்றக்கூடிய ஒரு பரிதாபகரமான நிலையை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு பார்க்கிறோம்னு கேட்டா, பிற சமுதாயத்திற்குள் நம்மளை பார்த்து நீங்களும் பல தெய்வ கொள்கைக்காரர்கள் தான் சொல்ற அளவுக்கு. இவனுக்கு வித்தியாசம் தெரியல. யாருக்கு தெரியுது? அவனுக்கு தெரியுது. வேற வேற மதத்துக்காரர்கள் பார்க்கிறாங்க. என்ன ஒரு கடவுள், என்ன ஒரு கடவுள்பா, என்ன ஒரு கடவுள்? எங்களுக்கு பழனி ஆண்டவர், உனக்கு நாகூர் ஆண்டவர், என்னடா ஒரு கடவுளுங்கிறீங்க கேட்கறானே இல்லையா? நாங்க பழனியில உள்ளவரை நாங்கள் உள்ள, நீ நாகூர் ஆண்டவருங்கிற.
நீ ஊருக்கு ஊர் என்ன செய்யற, கடவுளை உண்டாக்கிதான், என்ன என்ன வித்தியாசம் உனக்கு எனக்கு என்று கேட்கிற அளவுக்கு நாங்க வந்து நிற்க வைத்து வணங்குகிறோம், நீ படுக்க வைத்து வணங்குகிறாயே. அவங்க கேட்கிறாங்க, நாங்க நிக்கிற மாதிரி உட்கார்ற மாதிரி கடவுளை ஒரு சேப்புல வச்சு அவர் அந்த மாதிரி நிலையில என்ன செய்வோம், ஒத்த கால நிப்பாரு, 2 கால நிப்பாரு, உட்கார்ந்துருப்பாரு, இப்படி ஒரு வடிவத்தை கொடுத்து நாங்க வணங்குறோம். நீ என்ன பண்ற, படுக்கையில போட்டு வணங்குற. ஒரு ஆள் இறந்து போன ஒரு பதிச்சு வச்சு போட்டு அவர் தான் கடவுள் உண்டாக்கி அவரை கும்பிட்டு இருக்கிற கேட்கறாங்களா இல்லையா? பிற சமுதாயத்து மக்கள் பார்த்தார்களே, ஆனால் முஸ்லிம்களுடைய கடவுள் நம்பிக்கைக்கும் அவங்களுடைய கடவுள் நம்பிக்கைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நாசக்கேடு பண்ணிட்டோம். இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்களா? இதை சொல்றதுக்கு ஒரு மார்க்கம் நமக்கு தேவையா? அதே காரியத்தை லேபிள மட்டும் மாத்திக்கிட்டு பேரை தான் மாத்திருக்கிறோம். நம்ம நிலைமை எப்படி இருக்குது? ஒரே சரக்கு, அதுதான் உள்ளுக்குள்ள ஒரே சரக்கைய ஒருத்தன் ஊர்காண்டி எழுதி வச்சிருக்கிறான், ஒருத்தன் உருளைக்கிழங்கு எழுதி வச்சிருக்கான், அவ்வளவுதான். உள்ள இருக்கிற ஒண்ணுதான். அப்ப சரக்குக்கு வந்து நீங்க லேபிள மாத்திக்கிட்டீங்களே தவிர சரக்கு என்ன, அந்த நம்பிக்கை என்ன, அந்த கொள்கை என்ன, அவங்க என்ன சொல்றாங்களோ அதே கொள்கை தான். அதே உங்களுக்கு மலைக்கு தனி கடவுள் வேண்டி இருக்குது, உங்களுக்கு விசாவுக்கு கடவுள் வேண்டி இருக்குது, உங்களுக்கும் பாஸ்போர்ட்டுக்கு கடவுள் இருக்குது, உங்களுக்கும் பேய் விரட்டுறதுக்கு தனி கடவுள் இருக்காரு. இப்படி ஒன்னொன்னுக்கு நம்ம போறோம்ல, பேய்க்கு ஏர்வாடிக்கு போ, முசீபத்துக்கு நாவூருக்கு போ, முசீபத்து பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்யறது. இப்படி எல்லாம் நம்ம இலாக்காக்களை பிரிச்சு மற்ற சமுதாயத்தவர்கள் எப்படி இலாக்காவா பிரிச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி நினைஞ்சிருக்கிறோம். இலாக்காவா கடவுளை பிரிச்சு கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான எல்லாத்தையும் செய்யறோம். வாய் சொல்லுது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லி. ஆனா நடவடிக்கை பூரா எப்படி இருக்குன்னு பார்த்தா அல்லாஹ்வை தவிர எத்தனை இருக்கிறாங்க, எவ்வளவு நாளுங்க ஏத்துக்குருவோம் என்கிற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்துல வந்து இந்த ஏகத்துவ கொள்கை ரொம்ப நாசக்கேடாகி ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம விட்டு என்னலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற நாடுகள்ல இவ்வளவு மோசமா இல்ல. அரபு நாடுகள்ல இது மாதிரி பார்க்க முடியுமா உங்களுக்கு? அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்துட்டு போறான், இதை பார்க்க முடியாது. எதை? கடவுள் நம்பிக்கை விஷயத்துல அவன் தாறுமாறான கொள்கை கிடையாது, ரொம்ப தெளிவா இருக்கிறான். அப்ப எத்தனை நாடுகள்ல, ஆப்கானிஸ்தான்ல முஸ்லீம் இருக்கிறாங்க, அங்க இதை பார்க்க முடியுமா? அங்க பார்க்க முடியாது. ரஷ்யாவில் முஸ்லீம் இருக்கிறாங்க, செஷன்யாவில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. மலேசியாவில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப அவன்லாம் கடவுள் கொள்கை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கரெக்டாகவும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவில் இருந்துகிட்டு இருக்கிறான். நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு கடவுள் கொள்கையை சொன்ன ஒரு மார்க்கத்தில் பிறந்துட்டு அந்த கடவுளை வந்து நிறைய ஆக்கி, கடவுளை பலவீனமாக்கி, கடவுளுக்கு உரிய எல்லா விதமான வீக்னஸ்களையும் மற்றவர்கள் கொடுத்திருக்கிறாங்களே, அதெல்லாம் கடவுளுக்கு கொடுத்து நாசம் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த நம்பிக்கைகளை நீக்கிறதுக்காகத்தான் இந்த தொடரை. இதெல்லாம் முக்கியம், இந்த பீடிகைலாம் முக்கியமானது இல்ல. முக்கியமானது என்ன, நம்ம சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு கேட்டா, பல கடவுள் கொள்கை நம்மள்கிட்ட வந்திருக்குது. உசுரோட உள்ளவனை வணங்குறோம், செத்தவனை வணங்குறோம், பொருள்களை வணங்குறோம், தலைவர்களை வணங்குறோம், மற்ற மாதிரியான செய்யக்கூடிய எல்லா விதமான கடவுள் நம்பிக்கையும் நம்ம கிட்டே குடி கொண்டு போச்சு. இது சரியா? இப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? அதைத்தான் நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து அதுதான் நாளைக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதுல சொல்லக்கூடிய செய்திகள்லாம் நம்முடைய தர்க்க ரீதியான வாதங்கள் ஒண்ணுமே நம்ம சொல்ல மாட்டோம். அதுல எல்லாம் இதுல சொன்னது லாஜிக்கு சொல்லுவோம் ரொம்ப. அதுல எல்லாம் என்ன, குர்ஆன்ல இதுக்கு அனுமதி இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய இந்த செயலை அங்கீகரிச்சிருக்கிறாங்களா? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒன்று எப்படி இஸ்லாமா இருக்க முடியும் என்ற அடிப்படையில் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெளிவான சான்றுகளை சொல்லி, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அந்த நம்மள்ட்ட பல தெய்வ கொள்கை என்னென்ன மாதிரி எல்லாம் புகுந்திருக்குது என்பதை தொடராக இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் அந்த தலைப்பு தொடரும்.